பெண்களை விட ஆண்களுக்கு வழுக்கை ஏன் அதிகம் வருகிறது தெரியுமா? வாங்க அதனை பற்றி இங்கு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் முடி உதிர்தல் மற்றும் வழுக்கை ஆண் பெண் இருபாலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்களிடையே இதன் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. தலைமுடி இழப்பு என்பது ஒருவரின் தோற்றத்தை மட்டுமல்லாமல் மனநிலையையும் பாதிக்கக்கூடியது. இது தன்னம்பிக்கை குறைவு, பதட்டத்திற்கும் வழிவகுக்கும். ஆண்களுக்கு ஏன் வழுக்கை அதிகமாக ஏற்படுகிறது? அதற்கான காரணங்கள் என்ன? அதைத் தடுக்க என்ன செய்யலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். முடி உதிர்தல் மற்றும் வழுக்கை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவற்றில் முதன்மையானது மரபணு சார்ந்த காரணங்கள். பரம்பரையாக வழுக்கை வரும் போக்கு சில குடும்பங்களில் அதிகமாக இருக்கும். இது தவிர உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக ஆண்களின் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனில் இருந்து உருவாகும் டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோன் DHT என்ற ஹார்மோன் முடி வேர்களைச் சுருக்கி முடியின் வளர்ச்சியை பாதித்து மெலிந்து உதிர்வதற்கு வழிவகுக்கிறது. அதிகப்படியான மன அழுத்தம் மற்றொரு முக்கிய காரணியாகும். தொடர்ச்சியான மன அழுத்தம் உடலின் ஹார்மோன் சமநிலையை குலைத்து முடியின் வளர்ச்சிச் சுழற்சியை பாதிக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடு முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும். வைட்டமின் பி, டி, இரும்புச்சத்து, துத்தநாகம் மற்றும் புரதம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு இல்லாதபோது முடி பலவீனமடைந்து எளிதில் உடையும். தலைமுடிக்கு பயன்படுத்தப்படும் சில ரசாயன பொருட்கள் மற்றும் சிகிச்சைகள், அதாவது ஹேர் ஜெல், கலரிங், ஸ்ட்ரெய்ட்னிங், ரீபாண்டிங் போன்றவையும் முடியை சேதப்படுத்தி உதிர்வை ஏற்படுத்தலாம். பெண்களை விட ஆண்களுக்கு வழுக்கை அதிகமாக காணப்படுவதற்கும் வெளிப்படையாக தெரிவதற்கும் சில காரணங்கள் உள்ளன. ஆண்களின் உடலில் DHT ஹார்மோனின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இது முடி வேர்களை விரைவாக பாதித்து முடி உதிர்வை அதிகப்படுத்துகிறது. பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் முடியை பாதுகாக்கும் பணியை செய்கிறது. மேலும் ஆண்களுக்கு வழுக்கை பொதுவாக நெற்றிப் பகுதியில் தொடங்கி படிப்படியாக உச்சந்தலையின் நடுப்பகுதி வரை பரவும். இது M வடிவம் அல்லது உச்சந்தலையில் ஒரு வெற்றிடமாக தெளிவாக தெரியும். ஆனால் பெண்களில் முடி உதிர்தல் பொதுவாக தலை முழுவதும் பரவலாக இருக்கும். இதனால் அடர்த்தி குறைந்தாலும் முழுமையான வழுக்கை அவ்வளவு எளிதில் வெளிப்படையாக தெரியாது. முடி உதிர்தல் மற்றும் வழுக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றல்ல. சரியான காரணத்தைக் கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலமும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கலாம். ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்துவது சிறந்த பலனைத் தரும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.